மாமா. டேய் என்னடா பண்ணி தொலைச்ச? சஸ்பெண்ட்ல வந்திருக்கியா? காலேஜ்ல இருந்து வார்டன் கூப்பிட்டான். கூட விடு மாமே, சில். டேய் கையில என்னடாச்சு? வா, சீனியர் லைட்ட கை வச்சிட்டேன், அவ்வளவுதான். பேண்டேஜ் போட்டு விட்டானுங்க. டேய் என்னடா சொல்ற? கூலா விடு மாமே, லைஃப்ல அதெல்லாம் நார்மல். என்ன மாமா, ஒரு சின்ன ஹெல்ப் மாமா. என்னடா? ஒண்ணும் இல்ல, காலேஜுக்கு திரும்ப போனோம்னா ஏதோ அப்பாலாச்சி எழுதணுமா, எழுதி கொடுங்களேன் ப்ளீஸ் மாமா. டேய் என்னால எல்லாம் முடியாது, தயவு செஞ்சு போயிரு, என் கண்ணு முன்னாடி போயிரு. மாமா அப்பாலாச்சி. ஆமா மாமா, ஏன் மாமா அலே விடுற? சைன் போட்டு தா மாமா. டேய் முதல்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஸ்டாஃப், இப்போ சீனியர். இதோட எத்தனை அப்பாலஜி தெரியுமா உனக்கு? சரி மாமா, சாரி மாமா, நீ சத்தியமா பண்ண மாட்டேன். ஒரு தடவை மட்டும் மாமா, ப்ளீஸ் மாமா. சரி பேப்பரை கொடுத்து தொலை. தேங்க்ஸ் மாமா. இதான் மாமா, எழுதுங்க மாமா. ஓகே மாமா, பிரின்சிபால் உருக்குற மாதிரி எழுதுங்க மாமா. இந்த என்ன மாமா எழுதுனீங்க? படிச்சு பாரு, படிச்சு பாரு. என்ன மாமா எழுதி வச்சிருக்கீங்க? என் மருமகனை மன்னித்து விடுங்க சார், இனிமே காலேஜுக்குள்ள அனுப்பாதீங்களா, நலம் அன்புடன் கோபிஸ் மாமான்னு ஒரு சைன் கொடுத்துருக்கீங்க. நீ வீட்டுல நிம்மதியா இரு மருமோன, காலேஜ்லாம் உனக்கு வேண்டாம். டேய் மாமா, இந்த கை சரியா மட்டும் இருந்திருக்கானோ, நானே எழுதி சைன் போட்டிருப்பேன். போயா.